பிதாவாகிய தேவனுடைய நாமம் என்றும் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் 6 விதமான வித்தியாசமான வீடுகள் உண்டு. அவை ஒரே அர்த்தமுள்ளவை அல்ல. ஒன்று, சபையாகிய வீடு. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகிய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமாக இருக்கிறது. இந்த இரண்டு இடத்திலேயும் சபையை குறித்து சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக பரலோகம் வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு என்று அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இது கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு, அதையே வீடாக இங்கே சொல்லப்படுகிறது. 3, குடும்பமாகிய வீடு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவதில் பிரயாசம் விருதா என்று நாம் வாசிக்கிறோம். தனிமையானவனுக்கு தேவன் வீடு வாசலை ஏற்படுத்துகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது குடும்பமாகிய வீடை சொல்லப்படுகிறது. 4வது, சரீரமாகிய வீடு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-9 வரை வாசிக்கும் பொழுது சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த சரீரமானது ஒரு வீடாக அந்த இடத்தில் சொல்லப்படுவதை நாம் வாசிக்கிறோம். 5வதாக, எந்த வீடும் ஒரு நாளே உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டாக்கியவர் தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். அவனமாக இது கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்படுகிற வீடாக இருக்கிறது. இது 5வது வீடாக இருக்கிறது. 6வதாக நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வீடு. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். பிதாவினுடைய இருதயம் ஒரு வீடாக வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. சபையாகிய வீடு, பரலோகமாகிய வீடு, குடும்பமாகிய வீடு, கல் மண்ணிலே கட்டப்பட்ட வீடு, சரீரமாகிய வீடு, மேலும் பிதாவின் இருதயமாகிய வீடு என 6 விதமான வீடுகளை நம்மாலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த சரீரமாகிய வீடு இருந்தால்தான் பரலோகத்துக்கு சொல்லும்படியான வீட்டை சம்பாதிக்க முடியும். அதே வேளையில் சரீரமாகிய வீடு இருந்தால்தான் நாம் சபைக்கு செல்ல முடியும், ஒரு வீட்டை கட்ட முடியும். இப்படியாக பிதாவின் இருதயத்தில் இடம் பிடிக்க முடியும். எனவே இந்த ஜீவனிலே நாம் வாழும் பொழுது அதை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவனின் நன்மையை உணர்ந்தவன் யார்? செய்யும்படி உன் கைக்கு நேரிடு எதுவோ அதை உன் பலத்தோடு செய் என்று வேதம் சொன்னபடி இந்த பூமியிலே வாழும் பொழுது ஆவிக்குரிய பலமுள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி பிதாவின் இருதயத்திலேயும் பரலோகத்திலேயும் இடம் பிடிப்போம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி.